ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் தி ஆர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டையிங், தி ஆர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டையிங். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் எளிய உதாரணங்களுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் பாணியில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் அனைத்து தலைப்புகளையும் ஒருமுறை வாசித்துப் பார்க்கலாம். அதன் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் உள்ள தலைப்புகள்: அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன்; முழுமையாக வாழ்வது, லிவிங் டோட்லி; மரணத்தை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் டெத்; மரண பயமும் அறியாததின் பயமும், ஃபியர் ஆஃப் டெத் அண்ட் தி அன்னோன்; தியானமும் மரணத்திற்கான தயாரிப்பும், மெடிடேஷன் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் டெத்; மரணத்தை எதிர்கொள்பவர்களுக்கு உதவுவது, ஹெல்பிங் த டைங்; கேள்வி பதில்கள், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்; முடிவுரை, கன்க்ளூஷன். இந்த ஒவ்வொரு தலைப்பையும் அமைதியாகவும் ஆழமாகவும் எளிமையான உதாரணங்களுடன் ஒவ்வொரு பகுதியாக பார்க்கப் போகிறோம். தலைப்பு 1: அறிமுகம். ஒரு மனிதன் பிறந்த நாளிலிருந்தே அவனுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நாம் எல்லோரும் வாழ கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இறக்க கற்றுக்கொள்வதில்லையோ? பள்ளியில் படிக்கிறோம், கல்லூரிக்குச் செல்கிறோம், வேலை செய்கிறோம், குடும்பம் அமைக்கிறோம், பணம் சேமிக்கிறோம், எதிர்காலத்தை திட்டமிடுகிறோம். ஆனால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிவடையும் என்று தெரிந்திருந்தாலும் அதைப் பற்றி யோசிக்கவே பலருக்கு பயமாக இருக்கும். அதைப் பற்றி பேசுவதையே தவிர்த்து விடுகிறோம். பேச்சை வேறு தலைப்புக்கு மாற்றிவிடுகிறோம். இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லப்படும் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், வாழ்க்கையும் மரணமும் இரண்டு வேறுபட்ட விஷயங்கள் அல்லையோ. அவை ஒரே பயணத்தின் இரண்டு பக்கங்கள். காலை வந்தால் மாலை வரும், மழை பெய்தால் அடுத்த நாள் வெயில் வரும். அதேபோல பிறப்பு இருந்தால் மரணமும் இருக்கும். இதுதான் இயற்கையின் ஓட்டம். ஆனால் நம்முடைய சமூகம் சிறு வயதிலிருந்தே வெற்றியை பற்றித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், மரியாதை சம்பாதிக்க வேண்டும். ஆனால் உள்ளார்ந்த அமைதி எப்படி கிடைக்கும், வாழ்க்கையை எப்படி முழுமையாக அனுபவிப்பது, மரணம் என்றால் என்ன என்பதைப் பற்றி மிக குறைவாகவே பேசப்படுகிறது. சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு கடற்கரைக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறான். ஆரஞ்சு நிற வானம், மெதுவான குளிர் காற்று, கடல் அலைகளின் இனிமையான சத்தம். அந்தக் காட்சி மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் உங்கள் மனம் அலுவலக பிரச்சனைகளிலோ, அல்லது மொபைல் அறிவிப்புகளிலோ, அல்லது எதிர்கால கவலைகளிலோ இருந்தால், அந்த அழகான சூரிய அஸ்தமனத்தை கூட நீங்கள் உணர முடியாது. உடல் கடற்கரையில் இருக்கும், ஆனால் மனம் வேறு எங்கோ சுற்றிக் கொண்டிருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அதை உண்மையில் வாழ்வதில்லை. எப்போதும் அடுத்த தருணத்திற்காகவே காத்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் முடிந்தால் சந்தோஷமாக இருப்பேன், இந்த லோன் முடிந்தால் நிம்மதியாக இருப்பேன், இந்த பிரச்சனை தீர்ந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் அந்த அடுத்த தருணம் வந்தாலும் அதற்குப் பிறகு இன்னொரு பிரச்சனை தயாராக இருக்கும். அதனால் சந்தோஷம் மீண்டும் தள்ளிப் போய்விடுகிறது. இந்த அறிமுகம் நமக்கு ஒரு எளிய நினைவூட்டலை தருகிறது. வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு அல்லையோ. வாழ்க்கை என்பது இந்த நொடியோ. இப்போது நடக்கும் அனுபவம், இப்போது எடுக்கும் மூச்சு, இப்போது பார்க்கும் முகம், இப்போது கேட்கும் ஒலி. நாம் ஒரு பூவை பார்த்தாலே உடனே புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில நிமிடங்களாவது அந்த பூவை அமைதியாக ரசித்திருக்கிறோமா? அதன் நிறம், அதன் மணம், அதன் மென்மை, இவற்றை உணர்ந்திருக்கிறோமா? மிகவும் அரிது.
இவை சிறிய விஷயங்களாகத் தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான அழகு இவற்றில்தான் இருக்கிறது என்று இந்த புத்தகம் கூறுகிறது. இன்னொரு உதாரணத்தைப் பார்ப்போம். ஒரு தந்தை தினமும் அலுவலக வேலைகளில் மிகவும் பிஸியாக இருக்கிறார். அவருடைய மகன் ஒவ்வொரு மாலையும், அப்பா, கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடலாமா என்று கேட்கிறான். ஆனால் அப்பா, நாளைக்குப் பார்ப்போம், வார இறுதியில் விளையாடலாம் என்று தொடர்ந்து தள்ளிக்கொண்டே செல்கிறார். மாதங்கள் கடக்கின்றன. ஆண்டுகள் ஓடிவிடுகின்றன. மகன் வளர்ந்து விடுகிறான். இப்போது அப்பாவுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் மகனுக்கு நேரம் இல்லை. அப்போது அப்பா நினைக்கிறார், நான் பணம் சம்பாதித்தேன் ஹூட், வேலையில் முன்னேறினேன் ஹூட், ஆனால் என் மகனுடன் கழிக்க வேண்டிய அந்த அழகான தருணங்களை இழந்துவிட்டேன் ஹூ. இந்த உணர்வைத்தான் இந்த அறிமுகம் மென்மையாக நமக்கு கொண்டு வருகிறது. வாழ்க்கை என்பது பெரிய சாதனைகள் மட்டுமல்ல, சிறிய சிறிய தருணங்களும்தான். அமைதியாக ஒரு கப் தேநீர் குடிப்பது, காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியாக வருவதை ரசிப்பது, அம்மாவின் சிரிப்பை பார்ப்பது, நண்பருடன் மனம் திறந்து பேசுவது, மழை மணத்தை நுகர்வது, சாலையில் நடக்கும்போது வீசும் குளிர்ந்த காற்றை உணர்வது. இந்த எளிய தருணங்களை நாம் கவனிக்கவில்லை என்றால் வாழ்க்கை நம் கையிலேயே இருந்தாலும் அதை அனுபவிக்காமல் வாழ்ந்துவிடுவோம். இந்த அறிமுகத்தில் சொல்லப்படும் இன்னொரு முக்கியமான கருத்து, மரணத்தைப் பற்றி பேசுவது எதிர்மறையான விஷயம் அல்லையோ. அது வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கும் ஒரு வழி. ஒரு நாள் நமக்கு கிடைத்திருக்கும் நேரம் குறைவானது என்பதை உணர்ந்துவிட்டால் தேவையில்லாத சண்டைகள் குறையும், அகங்காரம் குறையும், பொறாமை குறையும், சிறிய மகிழ்ச்சிகளின் மதிப்பு அதிகமாகத் தெரியும். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். இன்றைய நாள்தான் உங்களுக்கு மிகவும் விலைமதிப்பான நாள் என்று தெரிந்தால் கோபத்தில் நேரத்தை வீணடிப்பீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்துடன் சிரித்து பேசுவீர்களா? பெரும்பாலானோர் இரண்டாவது வழியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால்தான் இந்த புத்தகம் ஆரம்பத்திலேயே நம் மனதை மெதுவாக்க முயற்சிக்கிறது. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் சிறிது நேரம் நின்று நம்மையே பார்த்துக் கொள்ளச் சொல்கிறது. நாம் யார்? எதற்காக இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் உண்மையாக வாழ்கிறோமா அல்லது வெறும் உயிர் வாழ்கிறோமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் பயணம்தான் இந்த ஆடியோ புக். இந்த பயணத்தின் நோக்கம் பயத்தை உருவாக்குவது அல்ல, வாழ்க்கையின் மீது இன்னும் ஆழமான நன்றியுணர்வை உருவாக்குவதுதான். மரணத்தை புரிந்துகொள்வதன் மூலம் வாழ்க்கையை இன்னும் முழுமையாக தழுவிக் கற்றுக்கொள்வதுதான். இதுவே இந்த அறிமுகம் நமக்கு தரும் முக்கியமான ஆரம்ப பார்வை. தலைப்பு 2, முழுமையாக வாழ்வது, லிவிங் டோட்லி. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கும் ஒரு வாக்கியம், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் ஹூ. ஆனால் உண்மையில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறோமா? சற்று அமைதியாக யோசித்துப் பார்த்தால் பலரின் பதில் இல்லை என்பதுதான். நாம் மிகவும் பிஸியாக இருக்கிறோம், வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறோம், பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வது வேறு, வெறும் உயிர் வாழ்வது வேறு. இந்த தலைப்பின் முக்கியமான கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் அரை மனதோடு அல்ல, முழு மனதோடு வாழ வேண்டும் ஹூ. உடல் ஒரு இடத்தில் இருந்துவிட்டு மனம் வேறு இடத்தில் இருக்கக்கூடாது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழுமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் முழுமையாக வாழ்வது என்று கூறலாம். காலையில் அலாரம் அடிக்கிறது. எழுந்தவுடன் அலுவலகக் கூட்டத்தைப் பற்றி யோசிக்கிறோம். பல் துலக்கும் போதே வேலை நினைவுக்கு வருகிறது. காலை உணவு சாப்பிடும்போதே போக்குவரத்து நெரிசலை நினைக்கிறோம். அலுவலகத்தில் இருக்கும்போது மாலை எப்போது வரும் என்று எதிர்பார்க்கிறோம். வீட்டுக்கு வந்த பிறகு நாளைய வேலையைப் பற்றி கவலைப்படுகிறோம். இரவில் படுக்கும் போது கடந்த காலத் தவறுகளும் எதிர்கால பயங்களும் மனதை நிரப்புகின்றன. அப்படியானால் இந்த நாளை எப்போது வாழ்ந்தோம்? சற்று கவனித்துப் பாருங்கள்.
நம் மனதிற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அது பெரும்பாலும் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. அல்லது நேற்று நடந்த விஷயங்களுக்கு செல்கிறது. அல்லது நாளையை நோக்கி ஓடுகிறது. இந்த நொடியிலேயே இருப்பதுதான் அதற்கு மிகவும் கடினம். ஒரு சிறிய குழந்தையை நினைத்துப் பாருங்கள். மழை பெய்தவுடன் வெளியே ஓடிச் சென்று மகிழ்ச்சியாக மழையில் விளையாடுகிறது. யார் பார்க்கிறார்கள்? உடை நனைந்து விடுமா? மொபைல் கெட்டுப் போகுமா? அலுவலக அழைப்பு வருமா என்ற எந்த கவலையும் அதற்கு இல்லை. அந்த தருணத்தை முழுமையாக அனுபவிக்கிறது. சிரிக்கிறது, ஓடுகிறது, மகிழ்கிறது. அதே மழையில் ஒரு பெரியவர் நடந்து செல்கிறார். அவருடைய மனதில் இஎம்ஐ, அலுவலக இலக்கு, குடும்ப பிரச்சனை, உடல்நல அறிக்கை, எதிர்கால சேமிப்பு, இப்படி எண்ணற்ற கவலைகள். மழை அவர் மீது விழுந்தாலும் அவரால் மழையை உணர முடியவில்லை. இருவரும் ஒரே மழையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. இதைத்தான் இந்த தலைப்பு நமக்கு புரிய வைக்கிறது. வாழ்க்கையை சூழ்நிலைகள் தீர்மானிப்பதில்லை. நம்முடைய விழிப்புணர்வே தீர்மானிக்கிறது. முழுமையாக வாழ்வது என்பது பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்வது அல்ல. பொறுப்புகளை விட்டுவிட வேண்டும் என்பதுமல்ல. வேலை இருக்கட்டும், குடும்பம் இருக்கட்டும், கடமைகள் இருக்கட்டும். ஆனால் அவற்றை முழு கவனத்துடனும் முழு மனதுடனும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து. நீங்கள் தேநீர் குடிக்கிறீர்கள் என்றால் தேநீரை மட்டும் ரசித்து குடியுங்கள். மொபைல் பார்த்துக் கொண்டே தேநீரை முடித்து விடாதீர்கள். நண்பருடன் பேசுகிறீர்கள் என்றால் உண்மையாக கேளுங்கள். அவர் பேசும்போதே அடுத்த பதிலை யோசிக்காதீர்கள். அம்மா சமைத்த உணவை சாப்பிடும்போது அதன் சுவையை உணர்ந்து பாராட்டுங்கள். இவை அனைத்தும் மிகவும் எளிமையான விஷயங்களாக தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான செழுமை இந்த எளிய தருணங்களில்தான் இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு இசைக்கலைஞர் மேடையில் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு அவருக்கு சிறிது பதற்றம் இருக்கலாம். ஆனால் இசை தொடங்கியவுடன் அவர் தன்னையே மறந்துவிடுகிறார். பார்வையாளர்களையும் மறந்துவிடுகிறார். நேரம் போவதையும் மறந்துவிடுகிறார். அங்கே இருப்பது இசை மட்டும்தான். அதேபோல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று இந்த தலைப்பு சொல்கிறது. நாம் செய்யும் வேலையில் நம்மை முழுமையாக கரைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது வேலை ஒரு சுமையாக தெரியாது. அது ஒரு அழகான அனுபவமாக மாறிவிடும். பலர் செய்யும் ஒரு பெரிய தவறு என்னவென்றால் சந்தோஷம் எதிர்காலத்தில் இருக்கிறது என்று நினைப்பதுதான். பதவி உயர்வு கிடைத்தால் சந்தோஷம், திருமணம் நடந்தால் சந்தோஷம், வீடு வாங்கினால் சந்தோஷம், பிள்ளைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆனால் சந்தோஷம், ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதி. ஆனால் இந்த பட்டியலுக்கு முடிவே இருக்காது. ஒரு இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கு தயாராகிவிடும். ஒரு கனவு நிறைவேறியவுடன் இன்னொரு கனவு உருவாகிவிடும். அப்படியானால் சந்தோஷம் எப்போதும் எதிர்காலத்தில்தான் இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்காது. முழுமையாக வாழ்வது என்றால் சந்தோஷம் என்பது எதிர்காலத்தில் கிடைக்கும் பரிசு அல்ல. அது இந்த நொடியை முழுமையாக அனுபவிப்பதேயும். இப்போதே ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துப் பாருங்கள். சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். ஜன்னலுக்கு வெளியே பாருங்கள். மரங்கள் மெதுவாக அசைகின்றன. காற்று இதமாக வீசுகிறது. பறவைகளின் குரல் கேட்கிறது. இந்த சிறிய தருணத்தை முழுமையாக அனுபவியுங்கள். இதற்கு பணம் தேவையில்லை, பதவி தேவையில்லை, யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான சக்தி வீணாகும் இடம் ஒப்பீடு. அவரிடம் இது இருக்கிறது, இவருக்கு அதிக சம்பளம், அவள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறாள், அவர் புதிய கார் வாங்கியிருக்கிறார். சமூக வலைத்தளங்களைத் திறந்தால் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வது போலவே தோன்றும். அப்போது
நம்முடைய வாழ்க்கை சலிப்பாக இருப்பதாக நமக்குத் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் போராட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் பயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமற்ற தன்மை இருக்கிறது. அதனால்தான் ஒப்பிடுவதை நிறுத்தும் போதுதான் நன்றியுணர்வு தொடங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கை தனித்துவமானது. உங்களுடைய பயணம் தனித்துவமானது. உங்களுடைய அனுபவங்கள் தனித்துவமானவை. ஒரு ரோஜா மலர் தாமரையாக மாற முயற்சிப்பதில்லை. தாமரையும் ரோஜாவாக மாற முயற்சிப்பதில்லை. இரண்டுமே தங்களுடைய இயல்பில் முழுமையாக மலர்கின்றன. மனிதனும் அப்படித்தான் இருக்க வேண்டும். முழுமையாக வாழ்வது என்றால் போலியான ஒரு முகமூடியை அணிந்து வாழக்கூடாது. மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய உண்மையான உணர்வுகளை மறைத்துக் கொள்ளக்கூடாது. சிரிக்க வேண்டும் என்று தோன்றினால் மனம் விட்டு சிரியுங்கள். அழ வேண்டும் என்று தோன்றினால் அழுங்கள். அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தோன்றினால் அதை தயக்கமின்றி சொல்லுங்கள். நன்றியுணர்வு ஏற்பட்டால் அதை பகிருங்கள். வாழ்க்கை மிகவும் குறுகியது. உணர்வுகளை எப்போதும் தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தால் ஒருநாள் அவற்றை வெளிப்படுத்தும் வாய்ப்பே இல்லாமல் போய்விடலாம். இந்த தலைப்பில் இன்னொரு அழகான கோணமும் இருக்கிறது. நாம் தோல்வியைக் கூட முழுமையாக அனுபவிக்க பயப்படுகிறோம். ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அதை உடனே மறந்துவிட முயற்சிக்கிறோம். ஆனால் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு ஆசிரியர்தான். அதை ஏற்றுக்கொண்டால்தான் வளர்ச்சி ஏற்படும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது பலமுறை கீழே விழும். ஆனால் விழுந்துவிட்டோம் என்பதற்காக நான் இனி நடக்க மாட்டேன் என்று அது முடிவு செய்வதில்லை. மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கும். அதனால்தான் ஒருநாள் அது நன்றாக நடக்க கற்றுக்கொள்கிறது. ஆனால் நாம் பெரியவர்களான பிறகு ஒரே ஒரு தோல்வி வந்தாலே வாழ்க்கையே முடிந்துவிட்டது போல நினைத்து விடுகிறோம். முழுமையாக வாழ்வது என்றால் வெற்றியை மட்டும் ஏற்றுக்கொள்வது அல்ல, தோல்வியையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வது, மகிழ்ச்சியை தழுவிக்கொள்வது, சோகத்தை அமைதியாக கவனிப்பது, கோபம் வந்தால் அதை புரிந்து கொள்வது, அன்பு வந்தால் அதை பகிர்வது, எந்த உணர்வையும் அடக்காமல், எந்த உணர்விலும் அளவுக்கு மீறி மூழ்காமல் விழிப்புணர்வுடன் அனுபவிப்பதுதான் இந்த தலைப்பு சொல்லும் முக்கியமான செய்தி. மிகவும் எளிமையானது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒத்திகை அல்லையோ. இதற்குப் பிறகு இன்னொரு வாழ்க்கை கிடைத்து பயிற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்று யாராலும் உறுதியாகச் சொல்ல முடியாது. அதனால் இந்த நொடியை தவறவிடாதீர்கள். இந்த நாளைத் தள்ளிப் போடாதீர்கள். இந்த மூச்சுக்கு நன்றியுடன் இருங்கள். இந்த உறவுகளை மதியுங்கள். நாம் முழுமையாக வாழத் தொடங்கினால்தான் ஒருநாள் மரணம் வந்தாலும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை உண்மையாகவே வாழ்ந்தேன் என்ற ஆழமான அமைதி நம் மனதில் இருக்கும். தலைப்பு 3: மரணத்தை புரிந்து கொள்வது. மரணம் ஹூ. இந்த ஒரு வார்த்தையைக் கேட்டாலே பலருடைய மனதில் சொல்ல முடியாத ஒரு அமைதியான பயம் தோன்றும். சிலர் உடனே பேச்சை மாற்றிவிடுவார்கள். சிலர் அதை பற்றி பேசவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். இன்னும் சிலருக்கு மரணம் என்றாலே இருண்ட உணர்வு. ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது மிகவும் முக்கியமான ஒரு உண்மை. மரணத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதையோ. ஒரு மரத்தை நினைத்துப் பாருங்கள். அதில் புதிய இலைகள் முளைக்கின்றன. சில நாட்கள் பசுமையாக இருக்கின்றன. பருவம் மாறும்போது அதே இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி கீழே விழுகின்றன. அதற்காக அந்த மரம் அழிகிறதா? இல்லை. இயற்கை அதை மிகவும் இயல்பான ஒரு சுழற்சியாக ஏற்றுக்கொள்கிறது. பிறப்பு இருக்கிறது. வளர்ச்சி இருக்கிறது. மாற்றம் இருக்கிறது. முடிவு இருக்கிறது. மீண்டும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. இதுதான் இயற்கையின் விதி. ஆனால்
மனிதன் மட்டும்தான் இந்த இயற்கையான சுழற்சியை எதிர்க்க முயற்சிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை இழந்திருந்தால் அந்த வலி எவ்வளவு ஆழமானது என்று நமக்குத் தெரியும். அதை யாராலும் மறுக்க முடியாது. சோகம் வரும், கண்ணீர் வரும், தனிமை தோன்றும். இந்த எல்லா உணர்வுகளும் இயல்பானவை. ஆனால் இந்த தலைப்பு வலியுறுத்துவது என்னவென்றால், சோகம் இயல்பானதையோ, ஆனால் மரணத்தையே ஒரு எதிரியாக பார்ப்பதுதான் தேவையற்ற துன்பத்தை உருவாக்குகிறதையோ. ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்து மாலை வீட்டுக்கு மிகவும் சோர்வாக வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அப்போது படுக்கையை பார்த்தவுடன் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். இப்போதாவது கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று தோன்றும். ஒரு நாள் முடிந்துவிட்டது. உடலுக்கு ஓய்வு தேவை. இந்த உதாரணம் சொல்ல வருவது, வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒரு நிறைவு இருக்கிறது என்பதுதான். ஒரு பாடல் தொடங்கினால் அது முடியும். ஒரு திரைப்படம் தொடங்கினால் அதற்கு ஒரு உச்சக்கட்டமும் முடிவும் இருக்கும். ஒரு புத்தகத்தைத் திறந்தால் அதற்கு ஒரு கடைசி பக்கம் இருக்கும். இந்த முடிவு இருப்பதால்தான் அந்த பயணம் அர்த்தமுள்ளதாகிறது. ஒரு திரைப்படத்திற்கே முடிவு இல்லை என்றால், அதில் வரும் கதாபாத்திரங்கள் முடிவில்லாமல் நடந்து கொண்டே இருந்தால், ஒரு கட்டத்திற்குப் பிறகு பார்ப்பவர்களுக்கு சலிப்பாகிவிடும். ஒரு கதையின் அழகை உருவாக்குவது அதன் நிறைவுதான். அதேபோல வாழ்க்கைக்கு மதிப்பை கொடுப்பதிலும் மரணம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறோம் என்பதை அறிந்திருப்பதால்தான் நேரத்தின் மதிப்பு புரிகிறது. நண்பர்களைச் சந்திக்கும் தருணங்கள் விலைமதிப்பாக தோன்றுகின்றன. அம்மா அப்பாவுடன் செலவிடும் நேரம் அர்த்தமுள்ளதாகிறது. குழந்தைகள் வளர்வதை பார்த்து மனம் நெகிழ்கிறது. ஏனென்றால் இவை அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல என்பதை நாம் அறிவோம். காலையில் மலரும் ஒரு பூ மாலையில் வாடத் தொடங்குகிறது. அதனால்தான் அந்த பூவை பார்த்தவுடன் அதன் அழகே நாம் ரசிக்கிறோம். அது எப்போதும் வாடாமல் இருந்தால் அதன் மதிப்பை நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான கேள்வியையும் கேட்கிறது. நாம் உண்மையில் மரணத்திற்கு பயப்படுகிறோமா? அல்லது முழுமையாக வாழவில்லை என்ற வருத்தத்திற்குத்தானா பயப்படுகிறோம்? சற்று நேர்மையாக யோசித்துப் பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வேலையை இன்னும் தள்ளிப் போட்டுக் கொண்டே இருக்கிறீர்களா? யாரிடமாவது மன்னிக்கவும் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம் சொல்லாமல் இருக்கிறீர்களா? யார் மீதும் ஆழமான அன்பு இருந்தும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறீர்களா? உங்கள் கனவுகளை பிறகு பார்க்கலாம் என்று தொடர்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கிறீர்களா? பல நேரங்களில் இந்த நிறைவேறாத தருணங்கள்தான் மரணப் பயத்தின் உண்மையான வேராக இருக்கின்றன. ஏனென்றால் மனதிற்குள் ஒரு குரல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும், இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. நான் இன்னும் முழுமையாக வாழவில்லை. அதனால்தான் இந்த புத்தகத்தின் சாரம், மரணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் வாழ்க்கையை முழுமையாக வாழத் தொடங்க வேண்டும் என்பதுதான். ஒரு எளிய உதாரணம். பள்ளியில் ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறுகிறது. வருடம் முழுவதும் மனமுவந்து படித்த மாணவனுக்கு தேர்வுக்கு முன் சிறிது பதற்றம் இருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் எப்போதும் படிப்பை தள்ளி போட்ட மாணவனுக்கு தேர்வு மிகவும் பயமாக இருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக வாழ்கிற மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நிறைவான உணர்வைத் தரும். ஆனால் எப்போதும் வாழ்க்கையை தள்ளி போட்டுக் கொண்டிருப்பவனுக்கு நேரம் முடிந்துவிட்டால் என்ன செய்வேன் என்ற பயம் அதிகமாக இருக்கும். மரணத்தைப் பற்றி சிந்திப்பது மனச்சோர்வை உருவாக்குவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளை தெளிவுபடுத்துவதற்காக. ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மருத்துவர்
உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் காலம் மிகவும் குறைவு என்று சொன்னால் அடுத்த நாளே அலுவலக அரசியலை பற்றி கவலைப்படுவீர்களா? சமூக வலைத்தள கருத்துக்களை பற்றி நாள் முழுவதும் சிந்திப்பீர்களா? யார் என்ன சொன்னார்கள் என்று மனதை வருத்திக் கொள்வீர்களா? பெரும்பாலும் இல்லை. அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள், நண்பர்களைச் சந்திப்பீர்கள், இயற்கையை ரசிப்பீர்கள். உங்களுக்கு உண்மையில் முக்கியமான விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்குவீர்கள். அப்படியானால் அதைச் செய்ய மரணத்தின் நினைவூட்டல் தேவைதானா? இப்போதே அதைச் செய்ய முடியாதா? இதைத்தான் இந்த தலைப்பு சொல்லுகிறது. மரணத்தை நினைக்கும்போது வாழ்க்கை தெளிவாகத் தெரிகிறது. அகங்காரம் எவ்வளவு தேவையற்றது என்று புரிகிறது. கோபம் எவ்வளவு வீணானது என்று தெரிகிறது. போட்டி எவ்வளவு தற்காலிகமானது என்று உணர முடிகிறது. நாம் சேர்த்துமைக்கும் பொருட்கள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல என்பதும் புரிகிறது. ஒரு நாள் நாம் வாங்கிய வீடு, கார், வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம், பதவி, புகழ் எல்லாவற்றையும் இந்த உலகிலேயே விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அப்படியானால் நம்முடன் என்ன வருகிறது? பணம் வராது, பதவி வராது, விருதுகள் வராது. நம்முடைய அனுபவங்கள்தான் வரும். நாம் எப்படி வாழ்ந்தோம்? எவ்வளவு அன்பை பகிர்ந்தோம்? எவ்வளவு கருணையை கொடுத்தோம்? எவ்வளவு விழிப்புணர்வுடன் இந்த வாழ்க்கையை அனுபவித்தோம்? அதுவே நம்முடைய உண்மையான செல்வம். இன்னொரு அழகான சிந்தனை. கடலை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு அலை கரையை நோக்கி வருகிறது. சிறிது நேரம் நம் கண்களுக்கு தெரிகிறது. பிறகு மீண்டும் கடலோடு கலந்து விடுகிறது. அப்படியானால் அந்த அலை மறைந்து விட்டதா? அல்லது அது மீண்டும் கடலின் ஒரு பகுதியாகிவிட்டதா? அலை என்ற வடிவம் மாறியிருக்கலாம், ஆனால் தண்ணீர் இன்னும் இருக்கிறது. இந்த உதாரணத்தின் மூலம் இந்த தலைப்பு நமக்கு ஒரு ஆழமான சிந்தனையை தருகிறது. நாம் பார்ப்பது வடிவங்களை மட்டும்தான். பிறப்பு ஒரு வடிவம், மரணம் இன்னொரு மாற்றம். இயற்கையில் எல்லாமே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. மாற்றம்தான் நிரந்தரம். அதனால் மரணத்தை ஒரு தண்டனையாக பார்க்காமல் ஒரு இயற்கையான மாற்றமாக பார்க்கத் தொடங்கினால் நம் மனத்தில் இருக்கும் தேவையற்ற பயம் மெதுவாக கரையத் தொடங்கும். இந்த தலைப்பின் இறுதி சாரம் மிகவும் அழகான ஒரு நினைவூட்டல். மரணத்தை புரிந்துகொள்வது என்பது இறப்பைப் பற்றிய பற்றுதலை உருவாக்குவது அல்ல. அதற்குப் பதிலாக ஒவ்வொரு மூச்சும் ஒரு பரிசு என்பதை உணர்வது, ஒவ்வொரு உறவும் விலைமதிப்பற்றது என்பதை உணர்வது, ஒவ்வொரு நாளையும் இது எனக்கு கிடைத்த இன்னொரு அரிய வாய்ப்பு என்ற நன்றியுணர்வுடன் வாழ்வது. அப்படி வாழும் ஒருவருக்கு மரணம் ஒரு பயங்கரமான எதிரியாகத் தெரியாது. அது வாழ்க்கையின் இயற்கையான ஒரு பகுதியாகவே அமைதியாக புரியத் தொடங்கும். தலைப்பு 4: மரணப் பயமும் அறியாததின் பயமும். நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. சிலருக்கு உயரத்தின் மீது பயம், சிலருக்கு இருளின் மீது பயம், சிலருக்கு பொதுமக்கள் முன் பேசுவதற்கு பயம். ஆனால் இந்த எல்லா பயங்களின் அடிப்படைக்குச் சென்று பார்த்தால் பல நேரங்களில் ஒரு பெரிய பயம்தான் இருக்கும். அது மரணப் பயம். அதைவிட இன்னும் ஆழமாகப் பார்த்தால் நாம் மரணத்தை விட அறியாததைத்தான் அதிகமாக பயப்படுகிறோம். சற்றி யோசித்துப் பாருங்கள். நாளை என்ன நடக்கும் என்று நமக்குத் தெரியாது. அதனால்தான் தேர்வுக்கு முன் பதட்டம், நேர்முகத் தேர்வுக்கு முன் பதட்டம், மருத்துவ பரிசோதனை முடிவு வருவதற்கு முன் பயம், விமானம் காற்று அதிர்வை சந்திக்கும் போது பதட்டம். இவை அனைத்திற்கும் பொதுவான காரணம் அறியாமை. மனித மனதிற்கு உறுதியான நிலை மிகவும் பிடிக்கும். எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது. என்ன நடக்கும்? எப்போது நடக்கும்? எப்படி நடக்கும் என்பது எல்லாமே முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஆனால்
வாழ்க்கை அப்படியல்ல. வாழ்க்கை எப்போதும் கொஞ்சம் மர்மத்துடன் தான் இருக்கும். ஒரு திரைப்படத்தை பார்க்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். முதல் 5 நிமிடங்களிலேயே யாராவது வந்து அதன் முடிவைச் சொல்லிவிட்டால் அந்த திரைப்படம் சுவாரஸ்யமாக இருக்குமா? பெரும்பாலும் இல்லை. அடுத்த காட்சியில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருப்பதால்தான் நாம் அதில் முழுமையாக ஈடுபடுகிறோம். வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் நம்முடைய மனதிற்கு இந்த மர்மம் பிடிப்பதில்லை. அது எப்போதும் உறுதியைத்தான் தேடுகிறது. மரணத்தைப் பற்றிய நேரடி அனுபவம் நமக்கு இல்லை. அதற்குப் பிறகு என்ன? எப்படி? எங்கே? இந்த கேள்விகளுக்கு யாராலும் உறுதியான பதில் சொல்ல முடியாது. அதனால்தான் மனம் கற்பனை செய்யத் தொடங்குகிறது. அந்த கற்பனைகளில் பெரும்பாலும் நல்ல காட்சிகள் வருவதில்லை. மிக மோசமான காட்சிகள்தான் உருவாகின்றன. ஒரு இரவு மின்சாரம் தடைப்பட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அறை முழுவதும் இருட்டாக இருக்கிறது. ஒரு மூலையில் சட்டை தொங்கிக் கொண்டிருக்கிறது. கதவைத் திறந்தவுடன் ஒரு கணத்திற்கு அது பேய் போலத் தோன்றலாம். இதயத் துடிப்பு அதிகரிக்கும். ஆனால் விளக்கை போட்டவுடன் என்ன தெரிகிறது? அது ஒரு சாதாரண சட்டைதான். அப்படியானால் பயம் எதனால் வந்தது? உண்மையினாலா? இல்லை. அறியாமையினால் ஹூட். மனதின் கற்பனையினால் ஹூட். இந்தத் தலைப்பு சொல்ல வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல பயங்களும் உண்மையிலிருந்து அல்ல, கற்பனையிலிருந்துதான் உருவாகின்றன. சற்று கவனித்துப் பாருங்கள். நாம் தினமும் எவ்வளவு கவலைப்படுகிறோம்? என்ன ஆகுமோ? வேலை போய்விட்டால்? உடல்நல பிரச்சனை வந்தால்? பிள்ளைகளின் எதிர்காலம்? வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால்? இந்த கவலைகளில் எத்தனை உண்மையாக நடக்கின்றன? மிகக் குறைவு. ஆனால் அவற்றைப் பற்றி கவலைப்படும் நேரம் மிக அதிகம். மனதிற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. வெற்றிடமாக ஏதாவது இருந்தால் அதை பயத்தால் நிரப்பிவிடும். அதனால்தான் விழிப்புணர்வு மிகவும் முக்கியம். ஒரு சிறிய குழந்தை முதல் முறையாக பள்ளிக்குச் செல்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அது அழுகிறது. அம்மாவின் கையை விட மறுக்கிறது. ஏனென்றால் அது புதிய இடம், அறிமுகமில்லாத சூழல். ஆனால் 2 வாரங்களுக்குப் பிறகு அதே குழந்தை அதே பள்ளியில் நண்பர்களுடன் சிரித்து விளையாடுகிறது. என்ன மாறியது? பள்ளியா? இல்லை. அதன் மனம்தான் அந்த இடத்துடன் பழகிவிட்டதையோ. அதனால் பயம் குறைந்துவிட்டது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல இடங்களில் நடக்கிறது. பயம் வந்தாலே நாம் ஓடிவிடுகிறோம். ஆனால் அதை அமைதியாக கவனித்தால் அது மெதுவாக தனது வலிமையை இழக்கத் தொடங்கும். இன்னொரு உதாரணம். நீங்கள் முதல் முறையாக நீச்சல் கற்றுக்கொள்கிறீர்கள். தண்ணீருக்குள் இறங்கும்போது பயம் இருக்கும். உடல் இறுக்கமாக இருக்கும். மூச்சு வேகமாகும். ஆனால் தினமும் பயிற்சி செய்தால் அதே தண்ணீர் மகிழ்ச்சியைத் தரும் இடமாக மாறிவிடும். தண்ணீர் மாறவில்லை. தண்ணீரைப் பற்றிய உங்கள் பார்வைதான் மாறியதையோ. அதேபோல மரணத்தைப் பற்றிய நம்முடைய அணுகுமுறையும் மாற முடியும் என்று இந்த தலைப்பு கூறுகிறது. மரணத்தைப் பற்றி பேசக்கூடாது. யோசிக்கக்கூடாது. அதைப் பற்றி குறிப்பிடக்கூடாது என்று தொடர்ந்து தவிர்த்துக் கொண்டே இருந்தால் பயம் மறைந்துவிடுமா? இல்லை. அது மனதிற்குள் இன்னும் பெரிதாக வளர்ந்துவிடும். இருட்டான அறையில் ஒரு சத்தம் கேட்டால் கதவைத் திறக்காமல் பயப்படுவதை விட விளக்கை போட்டால் உண்மை தெரியும். பயமும் குறையும். பலர் தங்களுடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்கிறார்கள். பயப்படக்கூடாதியூட். தைரியமாக இருயூட். அழக்கூடாதியூட். ஆனால் அடக்கப்பட்ட உணர்வுகள் மறைந்து விடுவதில்லை. அவை மனதிற்குள் சேமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். பயத்தையும் அப்படியே கவனியுங்கள். பயம் வந்தவுடன்
அதை மறுக்க வேண்டாம். எனக்கு பயமாக இருக்கிறது யூட். இந்த உணர்வு இப்போது என்னுள் இருக்கிறது யூட். அதை நான் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் யூட் என்று ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினால் அதன் தீவிரம் இயல்பாகவே குறையத் தொடங்கும். இன்னொரு அன்றாட உதாரணம். மருத்துவமனையின் காத்திருப்பு அறையில் இருவர் அமர்ந்திருக்கிறார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ பரிசோதனை. ஒருவர் இணையத்தில் மிகவும் மோசமான நோய்களைப் பற்றி படித்துக் கொண்டே தன்னைத்தானே பயமுறுத்திக் கொள்கிறார். இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது. மன அழுத்தமும் அதிகரிக்கிறது. மற்றொருவர் அமைதியாக ஒரு புத்தகம் படிக்கிறார். குடும்பத்தினருடன் பேசுகிறார். முடிவு வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலையுடன் இருக்கிறார். இருவருக்கும் சூழ்நிலை ஒன்றுதான். ஆனால் அனுபவம் மட்டும் வேறுபடுகிறது. அந்த வேறுபாட்டை உருவாக்குவது மனம்தான் யூட். இந்த தலைப்பு சொல்லும் முக்கியமான கருத்து பயத்திற்கு எதிரானது. தைரியம் அல்ல, விழிப்புணர்வு யூட். தைரியம் என்றால் பயமே இல்லாமல் இருப்பது அல்ல. பயம் இருந்தாலும் அதை பார்த்து ஓடாமல் இருப்பது. ஒருவர் மலையேறும்போது அவருக்கும் பயம் இருக்கும். ஆனால் அதற்காக அவர் நிறுத்திவிட மாட்டார். ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யும்போது அவருக்கும் பொறுப்பின் சுமை இருக்கும். ஒரு தாய் தன் குழந்தையை முதல் முறையாக பள்ளிக்கு அனுப்பும்போது அவளுக்கும் பயமும் உணர்ச்சியும் இருக்கும். ஆனால் வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது. பயம் இருப்பது பிரச்சனை அல்ல. பயம் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான பிரச்சனையும். மரணப் பயத்தால் சிலர் வாழவே பயப்படுகிறார்கள். பயணம் செய்ய பயம், அன்பு செலுத்த பயம், ஆபத்தை ஏற்க பயம், புதிய அனுபவங்களை முயற்சி செய்ய பயம், தோல்விக்கு பயம், நிராகரிப்பிற்கு பயம். இவை அனைத்தும் சேர்ந்து பாதுகாப்பான ஒரு சிறையை உருவாக்கிவிடுகின்றன. வெளியில் ஆபத்து குறைவாக இருக்கலாம். ஆனால் உள்ளே வாழ்க்கையும் குறைந்து விடுகிறது. ஒரு பறவை கூண்டிற்குள் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். உணவு சரியான நேரத்தில் கிடைக்கிறது. மழை இல்லை, காற்று இல்லை, வேட்டையாடும் விலங்குகள் இல்லை. ஆனால் அதனால் அது சுதந்திரமாக பறக்க முடியுமா? முடியாது. அதற்கு சுதந்திரமே இல்லை. அதேபோல பயம் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். ஆனால் உண்மையாக வாழ வைக்காது. வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் சில நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறிது ஆபத்து இருக்கும். சிறிது மர்மம் இருக்கும். சிறிது அறியாமை இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் அழகு. ஒரு பூ எப்போது மலரும் என்று இயற்கை சரியாக ஒரு நொடியை கூறுவதில்லை. மழை எப்போது தொடங்கும் என்று எப்போதும் கணிக்க முடியாது. ஒரு குழந்தை முதல் வார்த்தையை எப்போது பேசும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த எதிர்பார்க்க முடியாத தன்மையே வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது. மரணமும் இந்த மர்மத்தின் ஒரு பகுதிதான். அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதைப் பற்றிய நம்முடைய மனப்பான்மையை மாற்ற முடியும். இந்த தலைப்பின் சாரம் மிகவும் எளிமையானது. ஆனால் மிகவும் ஆழமானது. அறியாததைப் பார்த்து பயப்படுவது இயல்பானது. ஆனால் அதே அறியாததைப் பார்த்து ஆச்சரியப்படவும் முடியும். பயம் நம்மை மூடிவிடலாம். அல்லது விழிப்புணர்வு நம்மை திறந்த மனதுடன் வாழச் செய்யலாம். அது நம்முடைய தேர்வு. ஒருநாள் மரணம் வரும் என்பது உண்மை. ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த நொடியே நாம் உண்மையாக வாழ்கிறோமா? இந்த மூச்சுக்கு நன்றியுடன் இருக்கிறோமா? இந்த உறவுகளை முழுமையாக அனுபவிக்கிறோமா? இந்த நாளை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று சொல்லத் தொடங்கினால் பயம் மெதுவாக கரையத் தொடங்கும். அறியாதது ஒரு எதிரியாகத் தெரியாமல்
இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான மர்மமாகத் தோன்றத் தொடங்கும். தலைப்பு 5 தியானமும் மரணத்திற்கான தயாரிப்பும். தியானம் என்று சொன்னவுடன் பலரின் மனதில் ஒரு குறிப்பிட்ட காட்சி தோன்றும். ஒரு மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் ஒரு துறவி, கண்களை மூடிக்கொண்டு பல மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருப்பவர். அதுதான் தியானம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வரும் சாரம் அது அல்ல. தியானம் என்பது ஒரு தனிப்பட்ட செயல் அல்லையூ. அது ஒரு வாழ்க்கை முறையூ, ஒரு இருப்பு நிலையூ. சற்று யோசித்துப் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் சத்தம்தான் அதிகமாக இருக்கிறது. மொபைல் அறிவிப்புகள், அலுவலக அழைப்புகள், சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சி, செய்திகள், குடும்ப பொறுப்புகள், போக்குவரத்து இரைச்சல். இவை அனைத்தும் வெளியில் இருக்கும் சத்தங்கள். ஆனால் இவற்றை விட மிகப்பெரிய சத்தம் நம்முடைய மனதிற்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள்தான். நாளைக்கு என்ன செய்யலாம்? நேற்று நான் அப்படி பேசியிருக்கக் கூடாது. எனக்கு இது கிடைக்குமா? அவர் என்னைப் பற்றி என்ன நினைத்திருப்பார்? எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்குமா? என்று மனம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு வானொலியைப் போல ஒருபோதும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த இடைவிடாத மன இரைச்சலால்தான் நம்மையே நம்மால் கேட்க முடியாமல் போகிறது. நம்முடைய உண்மையான உணர்வுகள் என்ன? நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி எது? நம்முடைய பயம் என்ன? இவை அனைத்தும் தெளிவில்லாமல் போய்விடுகின்றன. தியானம் என்றால் இந்த எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல. அவற்றை அமைதியாக கவனிப்பதுதான். ஒரு பேருந்து நிலையத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். பேருந்துகள் வந்து செல்கின்றன. கார்கள் செல்கின்றன. இருசக்கர வாகனங்கள் செல்கின்றன. நீங்கள் எந்த வாகனத்தின் பின்னாலும் ஓடாமல் அமைதியாக அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எண்ணங்களும் அப்படித்தான். ஒரு எண்ணம் வரும். சிறிது நேரம் இருக்கும். பிறகு மறைந்துவிடும். மற்றொரு எண்ணம் வரும். அதுவும் சில நொடிகளில் மறைந்துவிடும். ஆனால் நாம் ஒவ்வொரு எண்ணத்தின் பின்னாலும் ஓட ஆரம்பித்து விடுகிறோம். அதனால்தான் நாம் மனதளவில் சோர்வடைந்து போகிறோம். தியானம் நமக்குச் சொல்லுவது, எண்ணங்களை நிறுத்த முயற்சி செய்யாதீர்கள். அவை வரட்டும். அவை போகட்டும். நீங்கள் அவற்றை பார்த்துக் கொண்டிருக்கும் சாட்சியாக மட்டும் இருங்கள். இன்னொரு எளிய உதாரணம். வானத்தில் மேகங்கள் நகர்கின்றன. அதனால் வானத்திற்கு ஏதாவது ஆகிறதா? இல்லை. மேகங்கள்தான் மாறுகின்றன. வானம் அமைதியாகவே இருக்கிறது. அதேபோல நம்முடைய எண்ணங்கள் மேகங்களைப் போன்றவை. நம்முடைய விழிப்புணர்வு வானத்தைப் போன்றது. இந்த வித்தியாசம் புரிந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக உணரப்படும். இப்போது ஒரு கேள்வி வரலாம். இதற்கும் மரணத்திற்கும் என்ன தொடர்பு? இந்த தொடர்பு மிகவும் ஆழமானது. மரணப் பயம் எப்போது அதிகமாகிறது என்றால், நாம் நம்முடைய உடலோடும் எண்ணங்களோடும் அடையாளங்களோடும் மிகவும் பற்றிக்கொண்டு வாழும்போதுதான். நான் இந்த வேலைதான், நான் இந்த பதவிதான், நான் இந்த அந்தஸ்துதான், நான் இந்த சாதனைகள்தான் என்று நினைக்கத் தொடங்குகிறோம். ஆனால் தியானம் இந்த பற்றுதலை மெதுவாக கவனிக்க கற்றுக் கொடுக்கிறது. சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. அதை கட்டுப்படுத்தாமல் வெறுமனே கவனியுங்கள். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு அமைதி தோன்றத் தொடங்கும். அந்த அமைதி வெளியிலிருந்து வருவதில்லை. அது ஏற்கனவே உங்களுக்குள் இருந்தது. மன இரைச்சல் குறையும்போதுதான் அதை உணர முடிகிறது. இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியும். காலையில் எழுந்தவுடன் உடனே மொபைலை எடுக்காமல்
2 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். ஜன்னலுக்கு வெளியே பாருங்கள். பறவைகளின் குரலை கேளுங்கள். மனம் எங்கே செல்கிறது என்பதை மட்டும் கவனியுங்கள். அதை விமர்சிக்க வேண்டாம். கவனித்தால் போதும். அலுவலகத்தில் மன அழுத்தம் வந்தால் உடனே பதிலளிக்காமல் 3 ஆழமான மூச்சுகளை எடுங்கள். யாராவது உங்களை புண்படுத்தினால் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது இடைவெளி கொடுங்கள். அந்த இடைவெளிதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வே தியானத்தின் தொடக்கம். ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீருடன் மண் கலந்திருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அதைத் தொடர்ந்து குலுக்கிக் கொண்டே இருந்தால் தண்ணீர் எப்போதும் கலங்கிய நிலையில்தான் இருக்கும். அதே டம்ளரை அமைதியாக வைத்துவிட்டால் என்ன ஆகும்? சிறிது நேரத்தில் மண் கீழே தங்கிவிடும். தண்ணீர் தெளிவாகிவிடும். மனமும் அப்படித்தான். நாம் எப்போதும் அதை அசைத்துக் கொண்டே இருக்கிறோம். தகவல்கள், பொழுதுபோக்கு, விவாதங்கள், ஒப்பீடுகள், கவலைகள், இவை அனைத்தும் மனதை தொடர்ந்து கலக்கிக் கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் தெளிவு வருவதில்லை. சிறிது அமைதியை கொடுத்தால் தெளிவு இயல்பாகவே தோன்றும். இந்தத் தலைப்பு இன்னொரு அழகான கருத்தையும் சொல்கிறது. மரணத்திற்கு தயாராகுங்கள் என்றால் கடைசி நாளுக்கு தயாராகுங்கள் என்று அர்த்தமல்ல. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அதன் பொருள். ஏனென்றால் நன்றாக வாழ்கிற ஒருவருக்கு மரணம் தனியாக ஒரு பயத்தை உருவாக்குவதில்லை. இரவு உறங்கச் செல்வதற்கு முன் சில நிமிடங்கள் அமைதியாக உங்களையே கேட்டுப் பாருங்கள். இன்று நான் என்ன உணர்ந்தேன்? யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? யாரையாவது நான் புண்படுத்திவிட்டேனா? நாளை நான் எதில் முன்னேறலாம்? இது தன்னை குற்றம் சொல்வதற்காக அல்ல, விழிப்புணர்வுக்காக. அப்படிச் செய்தால் ஒவ்வொரு நாளும் நிறைவாக உணரத் தொடங்கும். ஒரு அழகான தோட்டத்தை நினைத்துப் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிது தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். களைகளை அகற்றுகிறீர்கள். அன்பாக பராமரிக்கிறீர்கள். அப்போது அந்தத் தோட்டம் இயல்பாகவே பூத்துக் குலுங்கும். ஆனால் கடைசி நாளில் மட்டும் ஒரே நாளில் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க முடியுமா? முடியாது. அதேபோல அமைதியான மரணத்தையும் கடைசி நிமிடத்தில் உருவாக்க முடியாது. அமைதியான வாழ்க்கை இருந்தால்தான் அமைதியான முடிவும் இயல்பாக வரும். பலர் தியானம் நேர விரயம் என்று நினைக்கிறார்கள். வாழ்க்கை மிகவும் பிஸி, நேரமே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் மொபைலை பார்த்துக் கொண்டே 2 மணி நேரம் செலவிட நேரம் இருக்கும். தொடர்கள் பார்க்க நேரம் இருக்கும். தேவையற்ற கவலைகளுக்காக நேரம் இருக்கும். ஆனால் 5 நிமிடங்கள் அமைதியாக அமர நேரம் மட்டும் இருக்காது. சற்று யோசித்துப் பாருங்கள். தினமும் 5 நிமிடங்கள் விழிப்புணர்வுடன் வாழ பழகினால் அது மெதுவாக உங்கள் முழு நாளையும் மாற்றத் தொடங்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் மாறும். உடனடி எதிர்வினைகள் குறையும். பொறுமை அதிகரிக்கும். உறவுகள் மேம்படும். பயம் மெதுவாக கரையத் தொடங்கும். ஏனென்றால் விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் தேவையற்ற கற்பனைகள் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியாது. இன்னொரு உதாரணம். ஒரு இசைக்கலைஞர் மேடையில் இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் தன்னுடைய இசைக்கருவியை ஒத்திசைக்கிறார். அதைச் செய்யாமல் மேடைக்குச் சென்றால் இசையில் இனிமை இருக்காது. அதேபோல தியானம் என்பது நம்முடைய மனதை தினமும் ஒத்திசைப்பது போன்றது. அப்போது வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறாமல் இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் நம்முடைய மனநிலை அமைதியாக மாறிவிடும். மரணத்திற்கான தயாரிப்பை பற்றி இந்த தலைப்பு சொல்லும் இன்னொரு ஆழமான கருத்து. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள்.
பழைய கோபத்தை விடுங்கள். பழைய குற்ற உணர்வை விடுங்கள். ஒப்பீடுகளை விடுங்கள். தேவையற்ற அகங்காரத்தை விடுங்கள். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்தச் சிறிய சிறிய விடுதல்கள்தான் ஒரு நாள் பெரிய விடுதலைக்காக மனதை தயார்படுத்தும். ஒரு கைப்பிடி மணலை மிகவும் இறுக்கமாக பிடித்தால் என்ன ஆகும்? அது விரல்களுக்கு இடையில் வழிந்துவிடும். அதே மணலை மெதுவாக பிடித்தால் அது கையிலேயே இருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயன்றால் துன்பம் அதிகரிக்கும். மென்மையான விழிப்புணர்வுடன் அதை ஏற்றுக்கொண்டால் அமைதி அதிகரிக்கும். இந்தத் தலைப்பின் சாரம் மிகவும் அமைதியான ஒரு அழைப்பு. தியானம் என்பது உலகத்தை விட்டு ஓடிப்போவது அல்ல. உலகத்திற்குள் இருந்தபடியே முழு விழிப்புணர்வுடன் வாழ்வது. மரணத்திற்கு தயாராவது என்பது மரணத்திற்காக காத்திருப்பது அல்ல. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ்வது. ஒவ்வொரு மூச்சையும் நன்றியுடன் அனுபவிப்பது. ஒவ்வொரு உறவையும் அன்புடன் பாதுகாப்பது. ஒவ்வொரு நாள் முடியும் போது இன்று நான் உண்மையாகவே வாழ்ந்தேன் என்ற நிறைவை மனதில் உணரும்படி வாழ்வது. அப்படி வாழும் ஒருவருக்கு தியானம் என்பது ஒரு பயிற்சி மட்டுமல்ல. அது வாழ்க்கையையே அமைதியாக மாற்றும் ஒரு அழகான பயணம். தலைப்பு 6. மரணத்தை எதிர்கொள்பவர்களுக்கு உதவுவது. ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனுக்கு மிகவும் முக்கியமானது என்ன? யாராவது அவனுடன் இருப்பது. அம்மாவின் கை, அப்பாவின் குரல், குடும்பத்தின் அரவணைப்பு. அதேபோல ஒரு மனிதன் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தை அடையும் போதும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அமைதியாக அவன் அருகில் யாராவது இருப்பதுதான். பலர் யாராவது மிகவும் தீவிரமான உடல்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் பதற்றமடைந்து விடுகிறார்கள். ஒருவர் அழுகிறார். மற்றொருவர் பயத்துடன் பேசுகிறார். வேறொருவர் மருத்துவரிடம் மீண்டும் மீண்டும் அதே கேள்விகளை கேட்கிறார். இவை அனைத்தும் இயல்பான உணர்வுகள்தான். ஆனால் மரணத்தை எதிர்கொள்பவரின் பார்வையில் பார்த்தால் அவர் ஏற்கனவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பயணத்தை எதிர்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு மேலும் பயத்தை உருவாக்காமல் அமைதியை அளிப்பதுதான் மிக முக்கியம். ஒரு சிறிய குழந்தை முதல் நாளாக பள்ளிக்குச் செல்லும்போது பயப்படுவதை நினைத்துப் பாருங்கள். அப்போது அம்மா என்ன செய்வார்? பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கையை பிடித்து ஆறுதல் கூறுவார். அம்மாவின் இருப்பே அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை அளிக்கும். அதேபோல வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கும் நம்முடைய இருப்பு மிகவும் முக்கியமானது. இருப்பு என்றால் என்ன? நிறைய வார்த்தைகள் பேசுவது அல்ல. அறிவுரைகள் வழங்குவது அல்ல. நீண்ட சொற்பொழிவுகள் செய்வது அல்ல. அமைதியாக, அன்புடன், எந்தவிதமான தீர்ப்பும் இன்றி அவரருகில் இருப்பதுதான். சற்று யோசித்துப் பாருங்கள். உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு நாள் இருந்தால், அப்போது யாராவது தொடர்ந்து அறிவுரை சொன்னால் உங்களுக்கு ஆறுதலாக இருக்குமா? அல்லது யாராவது அமைதியாக உங்கள் அருகில் அமர்ந்து நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னால் மனம் நிம்மதியடையுமா? பெரும்பாலானவர்களுக்கு இரண்டாவது அனுபவம்தான் ஆழமான ஆறுதலை தரும். இதுதான் இந்த தலைப்பின் முக்கியமான செய்தி. மரணத்தை எதிர்கொள்பவர்களுக்கு உதவுவது என்றால் வார்த்தைகளை விட இருப்புதான் முக்கியம். பலருக்கு மரணத்தைப் பற்றி பேசவே பயமாக இருக்கும். குடும்பத்தில் யாராவது மிகவும் மோசமான உடல்நிலையில் இருந்தாலும் எல்லோரும் எதுவும் நடக்காதது போல நடந்து கொள்கிறார்கள். உண்மையைத் தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் மரணத்தை எதிர்கொள்பவருக்கு உண்மை ஏற்கனவே தெரிந்திருக்கும். அவருடைய மனதில் பல கேள்விகளும்
பல உணர்வுகளும் இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் அதை பற்றி பேசவே பயப்படும்போது அவர் தனிமையாக உணரலாம். அதனால்தான் நேர்மையும் கருணையும் இரண்டும் சமநிலையுடன் இருக்க வேண்டும். ஒரு வயதான தந்தை படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துப் பாருங்கள். அவருடைய மகன் அலுவலக வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கிறார். நாளை பேசிக்கொள்ளலாம் என்று தொடர்ந்து தள்ளிக்கொண்டே செல்கிறார். ஒரு நாள் அந்த தந்தை இல்லாமல் போய்விடுகிறார். அப்போது அந்த மகனின் மனதில் என்ன தோன்றும்? இன்னும் கொஞ்ச நேரம் அவருடன் அமர்ந்திருக்கலாம். இன்னும் சில வார்த்தைகள் பேசியிருக்கலாம். இன்னொரு முறை அவரை அணைத்திருக்கலாம். இந்த வருத்தங்கள்தான் நாம் தவிர்க்க வேண்டியவை. வாழ்க்கையில் இருக்கும்போதே அன்பை வெளிப்படுத்துங்கள். நன்றியைச் சொல்லுங்கள். நன்றியூத். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ஊத். நீ என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவன். முக்கியமானவள் யூத். இந்த எளிய வார்த்தைகள் சில நேரங்களில் மருந்தை விட அதிக ஆற்றல் கொண்டவை. மரணத்தை எதிர்கொள்பவர்களுக்கு உதவுவது என்பது மருத்துவ சிகிச்சை மட்டுமல்ல, உணர்வுபூர்வமான ஆதரவு, மன அமைதி, அமைதியான துணை, மரியாதை, இவை அனைத்தும் அதே அளவு முக்கியமானவை. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மருத்துவமனையில் 2 குடும்பங்கள் இருக்கின்றன. ஒரு குடும்பம் முழுவதும் பதற்றத்தில் இருக்கிறது. எல்லோரும் சத்தமாக பேசுகிறார்கள். யாரும் நோயாளியை அமைதிப்படுத்த முயற்சிப்பதில்லை. அறை முழுவதும் பதற்றம் நிறைந்திருக்கிறது. மற்றொரு குடும்பம் அமைதியாக இருக்கிறது. நோயாளியின் கையை பிடிக்கிறார்கள். மென்மையாக பேசுகிறார்கள். புன்னகைக்கிறார்கள். அவர் மூச்சு விடும் அந்த அமைதியான ஓட்டத்திற்கு துணையாக இருக்கிறார்கள். 2 அறைகளிலும் சிகிச்சை ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஆனால் அங்கிருக்கும் சூழல் முற்றிலும் வேறுபட்டது. அந்தச் சூழலும் ஒரு வகையான குணப்படுத்தும் சக்திதான். இந்த தலைப்பு இன்னொரு ஆழமான சிந்தனையையும் பகிர்கிறது. சில நேரங்களில் உதவுவது என்றால் ஏதாவது செய்ய வேண்டிய அவசியமில்லை. எதையும் செய்யாமல் இருப்பது கூட ஒரு பெரிய உதவியாக இருக்கலாம். பொதுவாக நாம் எல்லா பிரச்சனைகளையும் உடனே தீர்க்க முயற்சிக்கிறோம். வலி வந்தால் அதை உடனே போக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சோகம் வந்தால் அவரை வேறு விஷயத்தில் கவனம் செலுத்த வைக்க முயற்சிக்கிறோம். அமைதி ஏற்பட்டால் உடனே ஏதாவது பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் சில தருணங்களில் அமைதியே மிகப்பெரிய ஆறுதல். சூரிய அஸ்தமனத்தை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அந்த அழகான தருணத்தில் யாராவது இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தால் அந்த அனுபவத்தின் அழகு குறைந்துவிடும். அமைதிதான் அந்தக் காட்சியை இன்னும் அழகாக்குகிறது. அதேபோல வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்திலும் சில நேரங்களில் அமைதி மிகவும் புனிதமானது. அதற்கு நாம் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மரணத்தை எதிர்கொள்பவர்களுக்கு உதவுவது என்றால் அவர்களுடைய பயத்தை மறுப்பது அல்ல. யாராவது எனக்கு பயமாக இருக்கிறது யூத் என்று சொன்னால் உடனே பயப்படாதே யூத் என்று சொல்வதை விட நான் உன்னுடன் இருக்கிறேன் யூத் என்று சொல்வது மிகவும் ஆழமான ஆறுதலை தரும். ஏனென்றால் பயம் உடனடியாக மறைந்துவிடாது. ஆனால் தனிமை மறைந்துவிடலாம். இந்த இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்னொரு எளிய உதாரணம். இரவில் மின்சாரம் தடைப்பட்டுவிட்டது. ஒரு இருண்ட அறையில் இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் தனியாக இருக்கிறார். மற்றொருவர் தன் நண்பருடன் இருக்கிறார். இருவருக்கும் இருட்டு ஒன்றுதான். ஆனால் நண்பரின் இருப்பால் பயம் குறைகிறது. ஒருவரின் இருப்பிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இந்தத் தலைப்பு நம்முடைய குடும்பத்தினரையும் நினைவூட்டுகிறது. பெற்றோர் முதுமையை அடையும் போது
அவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை விட உங்கள் நேரம்தான் மிகவும் மதிப்புமிக்கது. பிள்ளைகள் மிகவும் பிஸியாக இருந்தாலும் சில நிமிடங்கள் மனதார பேசுவது முக்கியம். அவர்களின் கையை பிடித்து அருகில் அமர்வது முக்கியம். பழைய நினைவுகளை பகிர்வது முக்கியம். ஒன்றாகச் சிரிப்பது முக்கியம். வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் பெரும்பாலானவர்கள் நினைவு கூறுவது சாதனைகளை அல்ல, உறவுகளை, அன்பை, கருணையை, ஒன்றாக கழித்த தருணங்களை. அதனால்தான் இந்த தலைப்பு உறவுகளின் மதிப்பை மிகவும் வலியுறுத்துகிறது. மரணத்தை எதிர்கொள்பவர்களுக்கு உதவுவது என்றால் அவர்களுக்கு மரியாதையுடன் வாழும் உரிமையை கொடுக்க வேண்டும். அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். அவர்கள் முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த முடிவுகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு நோயாளி மட்டுமல்ல, ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர். அவருக்கு நினைவுகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, அன்பு இருக்கிறது, கதைகள் இருக்கின்றன. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு அழகான சிந்தனை. இலையுதிர் காலத்தில் ஒரு மரம் தனது இலைகளை இழக்கிறது. இயற்கை அதை வலுக்கட்டாயப்படுத்துவதில்லை. அமைதியாக அதை நடக்க அனுமதிக்கிறது. வசந்த காலம் வந்தவுடன் மீண்டும் புதிய இலைகள் முளைக்கின்றன. இயற்கைக்கு அவசரம் இல்லை, எதிர்ப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமே இருக்கிறது. அதேபோல வாழ்க்கையின் இறுதித் தருணங்களில் நம்முடைய பங்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பது அல்ல, அன்புடன் துணையாக இருப்பது, பயத்தை பரப்பாமல் அமைதியை பரப்புவது, பதற்றத்தை உருவாக்காமல் நிம்மதியை உருவாக்குவது. இந்த தலைப்பின் இறுதி சாரம் மிகவும் மனதைத் தொடக்கூடியது. ஒரு மனிதனுக்கு கடைசி வரை மிகவும் தேவையான பரிசு பணமல்ல, பதவியல்ல, நீண்ட உரைகளும் அல்ல. நான் தனியாக இல்லை என்ற உணர்வை தரும் அன்பான ஒருவரின் இருப்புதான். அவருடைய கையை பிடித்து அமைதியாக அருகில் இருப்பது. எந்த தீர்ப்பும் இன்றி அவர் பேசுவதை முழு மனதுடன் கேட்பது. பயத்திற்குப் பதிலாக நம்பிக்கையை அளிப்பது. கண்ணீர் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது. புன்னகை வந்தால் அதை பகிர்ந்து கொள்வது. இப்படி ஒருவருடைய இறுதிப் பயணத்தில் அன்புடன் நம்மால் துணையாக நடக்க முடிந்தால் அது அவருக்கு மட்டுமல்ல, நம் மனதிற்குள்ளும் ஆழமான அமைதியையும் நிறைவையும் விட்டுச் செல்லும். தலைப்பு 7 கேள்விகளும் பதில்களும். இந்த புத்தகத்தின் இந்த பகுதி மிகவும் சுவாரஸ்யமானது. இது ஒரு சொற்பொழிவைப் போல இல்லை, ஒரு உண்மையான உரையாடலைப் போன்றது. வாழ்க்கையைப் பற்றியும், மரணத்தைப் பற்றியும், தியானத்தைப் பற்றியும் சிலர் மனதார கேள்விகள் கேட்கிறார்கள். அதற்கு எளிமையான ஆனால் மிகவும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் பதில்கள் வழங்கப்படுகின்றன. இந்த பகுதியின் மையக் கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் முக்கியமான கேள்விகளுக்கு யாரோ ஒருவர் தயாராக வைத்திருக்கும் பதில்களைத் தேடாமல் நம்மை நாமே கவனித்து நம் அனுபவத்தின் மூலம் பதில்களைக் கண்டுபிடிக்க கற்றுக்கொள்வதுதான். சற்று யோசித்துப் பாருங்கள். சிறு வயதிலிருந்தே நாம் பல கேள்விகளைக் கேட்கிறோம். நான் யார்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஏன் இவ்வளவு துன்பம்? மரணத்திற்குப் பிறகு என்ன? இந்த கேள்விகளுக்கு இணையத்தில் தேடலாம், புத்தகங்களில் படிக்கலாம், மற்றவர்களின் கருத்துக்களைக் கேட்கலாம். ஆனால் அந்த பதில்கள் உங்களுடைய சொந்த அனுபவமாக மாறுமா? அதுதான் முக்கியம். ஒருவர் உங்களிடம் வந்து, மாம்பழம் மிகவும் இனிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். இன்னொருவர், அதில் கொஞ்சம் புளிப்பும் இருக்கும் என்று சொல்கிறார். மூன்றாவது ஒருவர், அதுதான் உலகிலேயே சிறந்த பழம் என்று சொல்கிறார். இவர்கள் எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் ஒரு துண்டு மாம்பழத்தை சுவைத்துப் பார்க்கும் வரை
அதன் உண்மையான சுவையை அறிய முடியுமா? முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தான். அனுபவம்தான் முக்கியம். கருத்துகள் அல்ல. இந்த தலைப்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. பலர் கேட்கும் ஒரு பொதுவான கேள்வி: பயம் எப்படி போகும்? இதற்கான சாரம்: பயத்துடன் சண்டையிட முயற்சி செய்யாதீர்கள். அதை அமைதியாக கவனியுங்கள். ஒரு நிழலை அடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் விளக்கை ஏற்றினால் நிழல் தானாகவே மறைந்துவிடும். அதேபோல விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது தேவையற்ற பயமும் மெதுவாக தனது வலிமையை இழக்கும். இன்னொரு பொதுவான கேள்வி: தியானம் செய்யும்போது நிறைய எண்ணங்கள் வருகின்றன. நான் தோல்வியடைந்து விட்டேனா? இதற்கான புரிதல் மிகவும் அழகானது. எண்ணங்கள் வருவது தோல்வி அல்ல, எண்ணங்களை உருவாக்குவது மனதின் இயல்பு. வானத்தில் பறவைகள் பறக்கின்றன என்பதற்காக வானம் கவலைப்படுகிறதா? இல்லை. அதேபோல எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை அமைதியாக கவனியுங்கள். அந்த கவனிப்பே உண்மையான பயிற்சி. எண்ணங்களே இல்லாமல் இருப்பது இலக்கு அல்ல, எண்ணங்களுக்கு அடிமையாக இல்லாமல் இருப்பதுதான் மெதுவான மாற்றம். ஒரு ரயில் நிலையத்தை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் நடைமேடையில் நின்றிருக்கிறீர்கள். ரயில்கள் வந்து செல்கின்றன. ஒவ்வொரு ரயிலிலும் ஏறிச் செல்வீர்களா? இல்லை. உங்களுக்கு தேவையான ரயில் வந்தால் மட்டும்தான் ஏறுவீர்கள். எண்ணங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு எண்ணத்தின் பின்னாலும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவை வரட்டும், அவை போகட்டும். நீங்கள் அவற்றை பார்த்துக் கொண்டிருக்கும் சாட்சியாக இருங்கள். இன்னொரு கேள்வி: வாழ்க்கையில் ஏன் துன்பம் இருக்கிறது? இந்த கேள்வி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் தோன்றும். வேலை இழப்பு, உறவு முறிவு, உடல்நல பிரச்சனை, வியாபார இழப்பு. அப்போது ஏன் எனக்கு மட்டும்தான் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் சற்று ஆழமாக பார்த்தால் துன்பத்திலிருந்தும் பல பாடங்கள் பிறக்கின்றன. ஒரு தங்கத் துண்டை நினைத்துப் பாருங்கள். அதை நெருப்பில் சூடாக்கும்போதுதான் அதில் இருக்கும் அழுக்குகள் நீங்குகின்றன. நெருப்பு சுகமானது அல்ல, ஆனால் அது மாற்றத்தை உருவாக்குகிறது. அதேபோல வாழ்க்கையில் வரும் சவால்களும் நம்முடைய பொறுமையே, கருணையே, முதிர்ச்சியே, விழிப்புணர்வை மெதுவாக வளர்க்கின்றன. இதன் பொருள் துன்பத்தை கொண்டாடுங்கள் என்பதல்ல, ஆனால் துன்பம் வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணருங்கள் என்பதுதான். இன்னொரு அழகான கேள்வி: அன்பு என்றால் என்ன? பலர் அன்பு என்றால் பற்றுதல் என்று நினைக்கிறார்கள். நீ என்னுடன் மட்டும்தான் இருக்க வேண்டும். நீ நான் எதிர்பார்ப்பது போலவே நடக்க வேண்டும். நீ என் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். இவை அன்பைப் போலத் தோன்றலாம், ஆனால் அவற்றில் பயமும் கட்டுப்படுத்தும் எண்ணமும் கலந்திருக்கிறது. உண்மையான அன்பு ஏற்றுக்கொள்ளுதல், மரியாதை, சுதந்திரம். ஒரு வண்ணத்துப் பூச்சி உங்கள் கையில் வந்து அமர்ந்திருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அதை மிகவும் இறுக்கமாக பிடித்தால் அது காயமடையும். மென்மையாக இருந்தால் அது சிறிது நேரம் உங்களுடன் இருக்கும். வாழ்க்கையின் உறவுகளும் அப்படித்தான். கட்டுப்பாடு குறையட்டும், புரிதல் அதிகரிக்கட்டும். அப்போது அமைதியும் அதிகரிக்கும். இன்னொரு பொதுவான கேள்வி: மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? பலர் பணம், வெற்றி, அங்கீகாரம், பயணம், ஆடம்பரம் இவற்றில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் சற்று கவனித்துப் பாருங்கள். ஒரு இலக்கை அடைந்தவுடன் மகிழ்ச்சி சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும். பிறகு மனம் அடுத்த இலக்கை உருவாக்கிவிடும். அதனால்
மகிழ்ச்சி வெளிப்புற பொருட்களில் இல்லை, மனதின் தரத்தில்தான் இருக்கிறது. ஒருவர் ஒரு சிறிய தேநீர் கடையில் அமர்ந்து மழையை ரசித்தபடி ஒரு கோப்பை தேநீர் குடித்துக் கொண்டே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மற்றொருவர் 5 நட்சத்திர ஓட்டலில் அமர்ந்து கொண்டு மொபைலில் மன அழுத்தத்துடன் பேசிக் கொண்டிருக்கலாம். இருவருக்கும் வித்தியாசத்தை உருவாக்குவது தேநீரோ ஓட்டலோ அல்ல, அவர்களுடைய மனநிலையே. இந்த தலைப்பு இன்னொரு ஆழமான நினைவூட்டலை கொடுக்கிறது. கேள்விகள் கேட்பது தவறல்ல, உண்மையில் நேர்மையான கேள்விகள்தான் நம்முடைய வளர்ச்சியின் தொடக்கம். ஆனால் பதில்களை வெறும் அறிவாகச் சேகரித்துக் கொண்டே இருந்தால் அது மட்டும் போதாது. பயிற்சி வேண்டும், தினசரி கவனிப்பு வேண்டும், தினசரி விழிப்புணர்வு வேண்டும். ஒரு மனிதன் நீச்சல் பற்றி 100 புத்தகங்களை படித்தாலும் தண்ணீருக்குள் இறங்காமல் நீந்த கற்றுக்கொள்ள முடியாது. தியானத்தைப் பற்றி 100 வீடியோக்களை பார்த்தாலும் 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து அனுபவிக்காமல் அதன் உண்மையான அர்த்தத்தை உணர முடியுமா? முடியாது. வாழ்க்கையைப் பற்றி 100 பொன்மொழிகளை பகிர்ந்தாலும் இந்த நொடியை முழுமையாக வாழாமல் உண்மையான மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. அதனால்தான் அறிவுக்குப் பிறகு வரும் அடுத்த படி அனுபவம். அனுபவத்திற்குப் பிறகு வரும் அடுத்த படி விழிப்புணர்வு. விழிப்புணர்விற்குப் பிறகு வரும் அடுத்த படி உள்ளார்ந்த அமைதி. இன்னொரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம். ஒரு ஆசிரியர் கரும்பலகையில் ஒரு மிதிவண்டியின் படத்தை வரைகிறார். அதைப் பார்த்து மாணவர்கள் மிதிவண்டி எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யலாம். ஆனால் முதல் முறையாக மிதிவண்டி ஓட்டும்போதுதான் சமநிலை என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன என்பதை உணர முடியும். வாழ்க்கையும் அப்படித்தான். கருத்துகள் ஒரு பக்கம், நேரடி அனுபவம் இன்னொரு பக்கம். இந்த கேள்விகளும் பதில்களும் பகுதியின் சாரம். மிகவும் அழகான ஒரு அழைப்பு. எதையும் கண்மூடித்தனமாக நம்புங்கள் என்று சொல்லவில்லை. அதேபோல் கண்மூடித்தனமாக மறுத்துவிடுங்கள் என்றும் சொல்லவில்லை. கேள்வி கேளுங்கள், கவனியுங்கள், அனுபவியுங்கள். உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு உணர்வையும் எந்தவிதமான தீர்ப்பும் இன்றி கவனியுங்கள். பயம் வந்தால் அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு வந்தால் அதை பகிருங்கள். அமைதி கிடைத்தால் அதை முழுமையாக அனுபவியுங்கள். அப்படிச் செய்தால் மெதுவாக வெளியில் யாராவது சொல்லும் பதில்களை விட உங்கள் உள்ளத்திலிருந்து எழும் அமைதியான பதில்களே உங்களுடைய உண்மையான வழிகாட்டியாக மாறத் தொடங்கும். தலைப்பு 8 முடிவுரை. இப்போது வரை இந்த ஆடியோ புக் பயணத்தில் நாம் பல ஆழமான கருத்துக்களை பார்த்தோம். முழுமையாக வாழ்வது பற்றி அறிந்தோம். மரணத்தை புரிந்துகொள்வது பற்றி சிந்தித்தோம். பயம் எப்படி மனதில் உருவாகிறது என்பதை பார்த்தோம். தியானம் எப்படி வாழ்க்கையில் அமைதியை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்தோம். மரணத்தை எதிர்கொள்பவர்களுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அறிந்தோம். கேள்விகளின் மூலம் நமக்குள்ளேயே இருக்கும் பதில்களை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டோம். ஆனால் இந்த முடிவுரையின் மிக முக்கியமான சாரம் என்னவென்றால், இவை அனைத்தும் வெறும் கருத்துக்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அவை நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் மிகவும் ஊக்கமளிக்கும் ஒரு காணொளியை பார்த்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நாளை முதல் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுவேன் என்று நம்மில் பலர் நினைப்போம். ஆனால் 2 நாட்களுக்குப் பிறகு மீண்டும் பழைய பழக்கங்களுக்கே திரும்பிவிடுகிறோம். ஏன் அப்படி நடக்கிறது? ஏனென்றால் அறிவைச் சேகரிப்பது எளிது. அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுதான் சற்று கடினம். இந்த முடிவுரை
நமக்கு ஒரு மென்மையான நினைவூட்டலை வழங்குகிறது. சிறிய சிறிய மாற்றங்கள்தான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். ஒரு மரத்தை நினைத்துப் பாருங்கள். அது ஒரே இரவில் பெரியதாக வளர்வதில்லை. தினமும் சிறிது சூரிய ஒளி, சிறிது தண்ணீர், சிறிது காலம், இப்படித்தான் அது வளர்கிறது. நம்முடைய உள்ளார்ந்த வளர்ச்சியும் அப்படித்தான். தினமும் சிறிது விழிப்புணர்வு, தினமும் சிறிது நன்றியுணர்வு, தினமும் சிறிது அமைதி, தினமும் சிறிது கருணை, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. பல நேரங்களில் நாம் தான் வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். சரியான நேரம் வந்த பிறகு தியானம் தொடங்குகிறேன், ஓய்வு பெற்ற பிறகு அமைதியாக வாழ்கிறேன், எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது. நமக்கு கிடைத்திருப்பது இந்த நொடி மட்டும்தான். அதனால்தான் இந்த தலைப்பு சொல்லும் செய்தி, சரியான தருணத்திற்காக காத்திருக்க வேண்டாம். இந்த தருணத்தையே சரியான தருணமாக மாற்றுங்கள். காலையில் எழுந்தவுடன் சில ஆழமான மூச்சுகளை எடுங்கள். குடும்பத்தினரிடம் புன்னகையுடன் பேசுங்கள். தேநீர் குடிக்கும்போது மொபைலை சில நிமிடங்கள் ஒதுக்கி வையுங்கள். இயற்கையை ரசிக்குங்கள். இரவு உறங்குவதற்கு முன், இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று சில நிமிடங்கள் சிந்தியுங்கள். இந்த எளிய பழக்கங்கள்தான் மனதில் பெரிய அமைதியை உருவாக்குகின்றன. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஓவியர் ஒரு பெரிய ஓவியத்தை வரைகிறார். அது ஒரே தூரிகை அசைவில் உருவாகாது. ஆயிரக்கணக்கான சிறிய தூரிகை அசைவுகள்தான் ஒரு தலைசிறந்த ஓவியத்தை உருவாக்குகின்றன. வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு பெரிய முடிவை விட ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் சிறிய விழிப்புணர்வான முடிவுகள்தான் முக்கியம். கொஞ்சம் அதிகமாக கேட்பது, கொஞ்சம் குறைவாக குறை கூறுவது, கொஞ்சம் சீக்கிரமாக மன்னிப்பது, கொஞ்சம் அதிகமாக அன்பை வெளிப்படுத்துவது, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இந்த முடிவுரை இன்னொரு முக்கியமான உண்மையையும் நினைவூட்டுகிறது. நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறோம். இது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளை தெளிவுபடுத்தும் ஒரு நினைவூட்டல். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். இன்றைய மாலை வரை மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவீர்களா? அலுவலக அரசியலை பற்றி நாள் முழுவதும் சிந்திப்பீர்களா? அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களை சந்திக்கச் செல்வீர்களா? பெற்றோருடன் பேசுவீர்களா? ஒரு நண்பரிடம் நன்றியூத் என்று சொல்வீர்களா? சூரிய அஸ்தமனத்தை ரசிப்பீர்களா? மழையின் மணத்தை உணர்வீர்களா? பெரும்பாலான நேரங்களில் நம் இதயம் இரண்டாவது பாதையைத்தான் தேர்ந்தெடுக்கும். அப்படியானால் இந்த தெளிவை பெற மரணத்தின் நினைவூட்டல் தேவையா? இப்போதே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாதா? இந்த புத்தகத்தின் முழு சாரம் அதுதான். வாழ்க்கை குறுகியது என்று நினைத்து சோகமாக இருக்கச் சொல்லவில்லையோ. வாழ்க்கை விலைமதிப்பற்றது என்பதை உணர்ந்து அதை முழுமையாக வாழச் சொல்கிறது. பயம் இல்லாமல் வாழச் சொல்கிறது. விழிப்புணர்வுடன் வாழச் சொல்கிறது. இந்த நொடியே முழுமையாக தழுவிக்கொள்ளச் சொல்கிறது. இன்னொரு அழகான ஒப்பீடு. ஒரு இசை நிகழ்ச்சி முடிந்தவுடன் பார்வையாளர்கள் கைதட்டுகிறார்கள். இசை முடிந்துவிட்டதே என்று யாரும் கோபப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த இசையை அவர்கள் முழுமையாக அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு நிறைவிற்கும் தனக்கென்று ஒரு அழகு இருக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். பலர் வெற்றியைத் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பயணம் நமக்குச் சொல்லும் மிக முக்கியமான உண்மை,
உள்ளார்ந்த அமைதி இல்லாத வெற்றி முழுமையான வெற்றி அல்லையூ. பணம் தேவையானது. தொழில் முக்கியமானது. குடும்ப பொறுப்புகள் அவசியமானவை. ஆனால் இவை அனைத்தும் இருந்தாலும் மனதில் அமைதி இல்லை என்றால் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அதனால்தான் வெளியில் சாதிப்பதோடு மட்டுமல்ல, உங்களுக்குள் ஒரு பயணத்தையும் தொடங்குங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பயங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவுகளை போற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் அதற்காக நன்றியுடன் இருங்கள். தினமும் சிறிது நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள். தினமும் சிறிது அமைதியை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த முடிவுரையில் இன்னொரு அழகான நினைவூட்டலும் இருக்கிறது. வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் இல்லாத ஒரு பயணம் அல்ல. பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் ஒரு பயணம். கடலில் அலைகள் எப்போதும் இருக்கும். ஆனால் கடலின் ஆழத்தில் எப்போதும் அமைதியே இருக்கும். அதேபோல நம் வாழ்க்கையின் மேற்பரப்பில் சவால்கள் இருக்கலாம், உணர்வுகள் இருக்கலாம், மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் விழிப்புணர்வு வளரும்போது நமக்குள் ஒரு ஆழமான அமைதியான இடம் உருவாகும். அந்த அமைதிதான் நம்முடைய உண்மையான வலிமை. இந்த தலைப்பின் இறுதி சாரம் மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையை தள்ளிப் போடாதீர்கள். அன்பை தள்ளிப் போடாதீர்கள். மன்னிப்பை தள்ளிப் போடாதீர்கள். மகிழ்ச்சியை எதிர்காலத்திற்கு அனுப்பி வைக்காதீர்கள். இந்த மூச்சை நன்றியுடன் உணருங்கள். இந்த நாளை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் இந்த பயணம் முடியும் போது நான் பயத்துடன் வாழவில்லை, நான் உண்மையாகவே வாழ்ந்தேன் என்று மனதார சொல்ல முடிந்தால் அதுவே ஒரு நிறைவான வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அவ்வளவுதான் மக்களே. இன்றைய ஆடியோ புக்கில் தி ஆர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டையிங் புத்தகத்தின் முழு சாரத்தையும் நாம் ஒன்றாக பார்த்தோம். இந்த பயணம் உங்களுக்குள் ஒரு சிறிய மாற்றத்தையாவது, ஒரு புதிய சிந்தனையையாவது, ஒரு ஆழமான அமைதியையாவது உருவாக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய ஆடியோ புக்குடன் உங்களைச் சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.